வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2023
25ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் திகதி. இதில் 2 விடயங்கள் இந்த வீடியோவில் கதைக்கப்பட போகுது. முதலாவது விடயம் எனது மன்னரில் சிந்துஜாவினுடைய வழக்கு தொடர்பான விடயம். இன்றைய தினம் 13ஆம் தேதி தவணை போடப்பட்டிருந்தது. சிந்துஜாவினுடைய வழக்கு தொடர்பான தவணை போடப்பட்டிருந்தது. அந்த தவணைக்கு நான் ஆஜராகி இருந்தேன். இன்றைய தினம் அந்த தவணை அடுத்த மாதம் ஒரு தேதி போடப்பட்டிருந்தது. 10ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ இன்னும் அடுத்த மாத தேதி போடப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன், எனக்கு அதில் கதைச்சது கேட்கவில்லை. ஆனால் போலீஸார் போட்டிருக்கின்ற அந்த வழக்குண்ட குற்ற பத்திரிகை அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட், அதாவது சட்டமாதிபர் திணைக்களம் என்ன அனுப்பலை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதுக்காக டேட் பிந்தி போய்கொண்டிருக்கிறது. அந்த சிந்துஜானுடைய கொலை தொடர்பாக வைத்தியசாலைக்குள்ள போய் நான் லைவ் போட்டதாகவும் வைத்தியர்களுடைய சேவையை நான் ராஜகாரிய பாதாகிரிமா என்று சொல்லி இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஸோ அதுக்காக இன்றைய தினம் மன்னருக்கு வந்திருந்த போது என்ன ஒரு விடயம் ஒன்று, அந்த மன்னருடைய காற்றாலை தொடர்பாக கனபேர் நடக்க வச்சிருந்தவர் டாக்டர் எங்கள்கிட்ட செல்வம் அடக்கலநாதன் எம்பிட்டே நாங்கள் சொல்லி பார்த்தினாங்க. அவர் அதை கதைக்கிற மாதிரி தெரியல பாராளுமன்றத்தில். நீங்கள் அதுக்கு அவர் வர ஒன்றும் பாராளுமன்றத்துக்கு செல்ல மன்னப்பா நல்ல மாதிரி. நான் எனக்கு ஒருத்தருடைய குழு இல்லை, சும்மா தூள் மன்னன் கடத்தல் மன்னன் எல்லாம் அவங்க இதில் எழுதி கொண்டிருக்கிறானுங்க. ஆதாரம் இருந்தால் தந்தால் நானே போடுவேன் தானேடாப்பா. என்னோட ஆதாரம் இருந்தால் தந்தீங்கன்னா நானே அந்த அளவுக்கு எதிராக போடுவேன். நான் கால் பண்ணி சொல்லி இருந்தால் தூள் மண்ணை போடும் கொண்டு அப்படி போடல. அது என்னடா அப்படி போடுறது, ஒரு ஆதாரங்களும் இல்லாமல் அவே அப்படியான வேலை செய்யலை. அதனால ஆனால் இந்த வரைக்கும் அவர்கிட்ட போய் சொல்லி பார்த்து நாங்கள் என்பிபி எம்பி மேலோட கதைக்கினாங்களா டாக்டர், அது வெண்ணி மாவட்டத்தில் அது பிரியோசனமே இல்லை அவர்களோட கதைக்கிறது. டாக்டர் நீங்கள் ஒருக்கா கதைக்க மாட்டீங்களா என்று என்னோட இன்றைக்கு நீதிமன்றத்தில் கன பேர் கேட்டிருந்தவ. அப்போ நான் சொல்லியிருந்தேன், சரி நான் தொடர்பாக கதைக்கிறேன், அடுத்தடுத்த பாராளுமன்ற தினங்களில் நீங்கள் அது தொடர்பாக நீங்கள் பார்க்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். வார கிழமையோ அல்லது அதுக்கு அடுத்த கிழமையோ பாராளுமன்றத்தில் நான் கதைக்கிறேன் என்பது தொடர்பாக நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு 2வது விடயம் நான் உங்களுக்கு சொல்லணும். எதென்றால், இப்போ ஒரு போராட்டம் ஒன்று தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு முன்னால் நடத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அந்த ஷோட்டா சொல்லுகிறேன் மறுபடியும். தெல்லிப்பளை வைத்தியசாலையில் வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்றைய தினம் ஒரு 10 பேர் 8-10 பேருக்கு உட்பட்ட ஆக்களை கூட்டிக் கொண்டு அதில் பிளான் பண்ணி நிப்பாட்டி அந்த வைத்திய அதிகாரிகள் யாருக்கு எதிராக வழக்கு இருக்குதோ அவரே அந்த போராட்டங்களை காப்பாற்று வைத்தியசாலை காப்பாற்று என்று சொல்லி யாருக்கு எதிராக போராட்டம் நடக்குதோ அவரே அந்த இதை ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோ எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது பிடிச்சு கொண்டு கத்த வேண்டிய மட்டைகளை அவரே இறங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதனுடைய விவரம் சொல்கிறேன், அது நீங்கள் தீர்மானிக்கலாம். அது நான் சொல்கிறது சரியா இல்லையா, நீங்கள் டிஃபமேஷன் வழக்கு போடுறோன்னா போடலாம், பிரச்சனை இல்லை. முதலாவது அந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன், அந்த வீடியோவை பாருங்க. இங்கே சுந்தரலிங்கம் மோகனதாஸ் தான் நினைப்பினது. சுந்தரலிங்கம் அதை காணல. ரைட், அந்த வீடியோவை போடுறேன். இந்த ஷார்ட் வீடியோ இதில் என்னென்றால், அதில் தெளிவாக நீங்கள் அதில் அந்த பதாகைகளை கொண்டு கொடுக்குறவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு வைத்தியர்கள் தான். இந்த ஜிஎம்ஓ வைத்தியசாலை எங்களுக்கு முக்கியம், புற்றுநோய் இதை காப்பாற்று, புற்றுநோய் வைத்தியசாலையை காப்பாற்று என்று சொல்லி அதுக்குரிய அடிப்படைகள் என்னென்றா, அங்கே புற்றுநோய் வைத்தியசாலையை காப்பாற்றுவதற்குரிய போராட்டங்கள் ஒன்றும் இல்லை. எங்களுடைய ரத்னசிங்கம் வாகீசன் என்று சொல்லப்படுகின்ற இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையைச் சேர்ந்த ஒரு சர்ஜன், அவரோட நான் கால் பண்ணி கதைச்சிருக்கிறேன். அவருடைய வாய்ஸ் ரெக்கார்டிங் என்னுடைய இருக்குது. எனக்கு அவர் தொடர்பாக முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டு இவர் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கதையுங்கோ, இவர் அந்த பேஷண்ட்டுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு போகிற அந்த பிள்ளைகள் தொடர்பாக அந்த எல்லாத்தையும் நர்சிங் ஸ்டாஃபுக்கு பேசி போட்ட அந்த வீடியோக்கள் எல்லாம் ஒரு பேஷண்டால் எனக்கு அனுப்பப்பட்டு
ஒரு நோயாளியால் அனுப்பப்பட்டு அந்த வீடியோக்கள் வந்து நான் என்னுடைய யூடியூப்லையும் போட்டிருந்தேன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாக்டர் வாயீசன் அவர் சர்ஜனாக இருக்கிறார் அங்கே. அவர் வந்து இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்கிறார். அவர் என்னென்றால் ஊழல் ஒழிப்பு அணி என்று போட்டு ஒரு இதன்று போட்டு புலம்பெயர் தமிழர்களை முட்டாளாக்கிய மனப்பிறழ்வு அர்ச்சுனா, அதான் அந்த போஸ்டர். இந்த போஸ்டர் இவர் ஷேர் பண்ணியிருக்கிறார் என்றால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷேர் பண்ணினா அதுக்குரிய பொறுப்பு கூறல் நீங்கள் தான் எடுக்கணும். டாக்டர் வாய்சன் ChatGPTயை பார்த்து தரவு எடுத்து அதை பொய்யா சொன்ன மனப்பிறழ்வு. நான் வந்து ChatGPTயை பார்த்து தரவு எடுத்து அதை பொய்யா சொன்னேன் நான் அப்படி இருக்கேன். நான் இது முடியும் அந்த மெட்டதையும் காட்டி எனக்கு பிறகுதான் அட்வைஸ் பண்ணப்பட்ட என்னென்னால் இந்த நான் சொல்லுகின்ற விடயத்தின் லிங்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் ஆகவே அந்த லிங்க்களை இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் அந்த லிங்குக்கு போய் பார்த்தீங்கன்னா $1000 வந்திருக்கா, $1000 வந்திருக்கான்றதுக்குரிய அந்த லிங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அந்த டொனேஷன்ஸ் கொடுக்கும்போது யாழ்ப்பாணத்தின் GA இருந்தவர் எங்களுடைய தற்போதைய ஆளுநர் வேதநாயகம் அவர்கள். ஆகவே அவர் அந்த அது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கலாண்டா அவர் தனக்கு தானே நடவடிக்கை எடுக்கல. அது வேதநாயகம் ஐயா அவர்கள். நீங்களும் அதில் மாட்டி இருக்கிறீங்க, மன்னிச்சு கொள்ளணும், அதான் உண்மை. ஸோ நீங்கள் தான் அதுக்குரிய பொறுப்புகளை கூறணும். இங்கே அந்த டொனேஷன்கள் போனது தொடர்பான பொறுப்புகளை நீங்கள் சொல்லணும். டொக்காட்டா என்ற நிறுவனம் 3,19,550 ஸ்டேலிங் பவுனை பணமாக தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு வழங்கியதா. இந்த இதில் இருக்கிறத தான் நான் வாசிக்கிறேன், அதை உங்களுக்கு போடுறேன். இதில் சைட்டில் நீங்கள் வாசிக்கலாம். அதை கணக்கு காட்டப்படவில்லை என்றும் வைத்திய நிபுணர்கள் வீடு காட்டியதாகவும் புலம்பெயர் பாவாடைகளுக்கு விலாசம் அடிக்க அன்டிமாரும் சிலாகித்து போயிருந்த வேளை அவை முன்னாள் அரசு அதிபரும் தற்போதைய ஆளுநருமாகிய வேதநாயன் முன்னிலையில் மருத்துவ உபகரணங்களால் வழங்கப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கீழே விவரங்கள் என்று போட்டு ஹூ இஸ் பிஹைண்ட் டொக்காட்டான்னு சொல்லி அவருடைய போஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் என்னிடம் இருக்கிறது. ஸோ இவரே வைத்தியர் ரட்னசிங்கம் வாயிசனே சொல்கிறார் வேதநாயகம் அவர்கள் தான் இந்த காசை கனவெடுத்திருக்கிறார் என்று அவரே சொல்லுகிறார். அவர் ஷேர் பண்ணியிருக்கிறார்னா அதோடைய அர்த்தம் அவருடைய ஒரு ஆள் தான் எழுதியிருக்கிறார். நான் பேரோட சொல்லுவேன், ஆனால் எனக்கு அதை ப்ரூவ் பண்ணுற கஷ்டம்ன்றதால பேரோட சொல்ல கஷ்டம் இல்லை. அவருடைய இன்னொரு சக வைத்தியர் ஒருவர் தான் எழுதியிருக்கார். அதை பற்றி எங்களுக்கு பிறகு இந்த ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணதும் அது எல்லாமே அவர் தான். எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் இப்படி கள்ள ப்ரொஃபைல் எழுதுகிறேன். சொந்த ப்ரொஃபைல் இருக்குது. 1,06,000 ஃபாலோவர்ஸ், கிட்டத்தட்ட 1,06,000 வந்திருக்குது. ஃபாலோவர்ஸோட சொந்த ப்ரொஃபைல் இருக்குது. ஆகவே கள்ள ப்ரொஃபைல் எழுத வேண்டிய தேவை ராமநாதன் அர்ச்சுனாக்கு இல்லை. இது அவருடைய முதலாவது ஷேர். நான் இதில் சைட்டில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு விடயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அந்த வீடியோவில் அதாவது வந்து வைத்தியசாலையை காப்பாற்றி வைத்திய அதிகாரியை ரிமூவ் பண்ணு என்ன அந்த வழக்குகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஒருவருக்கு நீதிமன்றம் அழைப்பாணை ஒன்றை வழங்கியிருக்கிறது. மல்லாகன் நீதிமன்றம் வழக்கிலக்கம் B743 PC 25 தான். அதையும் நான் இந்த சைட்டில் போடுகிறேன். மேற்படி இலக்க வழக்கில் கௌரவ மன்றின் கட்டளைப்படி 2025 ஆண்டு 5ஆம் மாதம் 30ஆம் தேதி தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர் கணேசலிங்கம் சுஜந்தன் அவர்கள் உரிய முறையில் தனது வைத்திய கடமைகளை மேற்கொள்ளாமை மற்றும் நோயாளியுடன் நின்றிருந்த பெண்ணை பேசி அச்சுறுத்தியமை போன்ற செயற்பாடுகள் தொடர்பாக குறித்த வைத்தியரை மறுதவணையாகிய 3/7/2025 7ஆம் மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முற்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு இத்தால் பணிக்கப்படுகிறீர் என்று மறுதவணை என்று போட்டு மன்றின் கட்டளைப்படி என்று ரெஜிஸ்ட்ரார் சைன் பண்ணியிருக்கிறார். அந்த டாக்குமெண்ட் இந்த சைட்டில் நான் போடுறேன், இதில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது மன்று இந்த வழக்கு பதியப்பட்டும் குற்றஞ்சாட்டப்பட்ட வாக்குமூலம் கூட இன்னும் போலீசார் பதியலை. எப்படி ஒரு நிலைமை? அதான் இலங்கையினுடைய போலீசாருடைய வேலை. அதாவது வழக்கு பதியப்பட்டு வழக்கு எடுக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட் கூட எடுக்கல. வழக்கு எடுக்கப்பட்டு நீதிவான் விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார். பி ரிப்போர்ட்டும் போடையில நான் இது தொடர்பாக எங்களுடைய போலீஸ் அதிகாரிகிட்ட டிசிசி மீட்டிங்ல கேட்டேன். நான் நீங்கள் என்ன நீதிமன்றத்துக்கு வழக்க கொண்டு போயிருக்கிறீர்கள், அதை ஏஆர்ல கொண்டு போயிருக்கீங்க, யாருன்னு தெரியும் உங்களுக்கு? பேரோட கணேசலிங்கம் சுஜாந்தன் சொல்லி அவர்கள் முறைப்பாடுகளும் வெளி தந்திருக்காங்க. அந்த முறைப்பாடும் என்னோட இருக்கு. ஜனாதிபதி அலுவலகம் வரைக்கும் இந்த முறைப்பாடு போயிருக்கிறது. அதுக்கு பிறகுதான் போலீசார் சற்று இறங்க வலிக்கிட்டு இருக்கிறார்கள். இப்படி இருந்தும் கூட இவர்கள் நீங்க பார்த்தா தெரியும், இந்த இது நான் இதுல போடுகிறேன். இதுல அப்படி இருந்தும் போலீசார் வாக்குமூலம் எடுக்கவில்லை என்றால் இங்க உங்களுக்கு விளங்கணும், அங்கே ஏதோ பிரச்சனை நடக்கணும். அதாவது நீதிமன்றம் பிறகுதான் சொல்லுது என்னென்ன ஸ்டேட்மெண்ட் எடுக்கல, ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். அது வரைக்கும் வைத்தியரை கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுக்க கூட. என்னடா வைத்தியரை கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னால் ஜிஎம்ஐ ஸ்ட்ரைக் பண்ணும்.
இப்போ அதுதான் பிரச்சனை. இஎம்எஸ் ஸ்ட்ரைக் பண்ணோம். அதுக்கு பிறகு இந்த ஊழல் ஒழிப்பு அணியில் மறுபடியும் போடப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த விடயத்தை நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த மறுபடியும் என்ன செய்யிருக்கிறார் சொன்னால், இந்த இது தொடர்பாக ஆக்ஷன் எடுத்த ப்ரொவின்ஷியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் டாக்டர் சமன் பத்ரனுக்கு வந்து மறுபடியும் இந்த ஊழல் ஒழிப்பு அணிங்கிற ஒரு கள்ள ப்ரொஃபைல், அதில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 54 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறது. திரும்ப ஷேர் பண்ணிக்கோ. 54 பேர் தான் அந்த ஊழல் ஒழிப்பு அணியில் இருக்கணும் ஃபாலோவர்ஸ். இவன் டாக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும், ஒரு கொஞ்சம் பேர். மக்களின் வரிப்பணத்திலிருந்து அதில் கிடக்கு வாசிக்கிறேன் நான் போகிறேன். மக்களின் வரிப்பணத்தில் உல்லாசமாக வாழும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர். அது ஆக்ஷன் எடுத்தால் உடனே செய்கிறேன் என்னென்னா டப்பண்டு இப்படியானதில் எழுதுறது. வடக்கில் உள்ள பல வைத்தியசாலைகள் நோயாளிகளுக்குரிய சுகாதார ஊழியர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் என்று இயங்குகின்ற நிலையிலும் சுகாதார சேவைகளை வழங்குவதிலும் பல இடர்களுக்கு முகம் கொடுத்து வரும் நிலையில் அது பற்றி பல முறைப்பாடுகளையும் வேண்டுகோள்களையும் பொதுமக்கள் வடமாகாண ஆளுநரும் அரசியல்வாதியிடம் முன்வைத்த நிலையில் வடமாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் யாழ்ப்பாணம் பிராந்திய பயிற்சி நிலையத்தில் அமைந்துள்ள சுவாசம் மற்றும் காசநோய் சம்பந்தமான சிகிச்சை நிலையத்தின் நோயாளர்களுக்கு காத்திருக்கும் பகுதியை தனது ஆடம்பர தங்குமிடமாக மாற்றி 3 குளிரூட்டிகள் கோளுக்கு மாத்திரம் பொறுத்து உயர்தர தளபாடங்கள் என்பவற்றால் அலங்கரித்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். அவர் குவார்டர்ஸே இல்லை அந்த மனுஷனுக்கு. அந்த வந்து தெற்குல இருந்து வந்து இங்கே கஷ்டப்பட்டு வேலை ஒன்று குவார்டர்ஸே இல்லை. அந்த குவார்டர்ஸ் இல்லாத ஒரு மனுஷன் வந்து ஒரு இது எம்டியா இருக்கிற ஒரு ஹோல் எடுத்து அதுக்குள்ள தான் நிலத்தில் பாய போட்டு படத்தெலும்புது. அதையும் அப்படி எழுதியிருக்கிறான். இப்படித்தான், இதுதான் இவையோட பிரச்சனை. இதுவரை வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், பிரதம செயலாளர் மற்றும் வடமாகாண ஆளுநர் இதை பற்றி கண்டுகொண்டது போல் தெரியவில்லை. அங்கு வரும் நோயாளிகளின் மரங்களின் கீழ் கடும் வெப்பத்தையும் புழுதி காற்றையும் சந்திப்படி காத்திருக்கின்ற ஒரு மொட்டை கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. யாரால் அது நடவடிக்கை எடுக்கல, அது மொட்டை கடிதங்களுக்கு யாரால் எழுதப்பட்டிருக்கின்ற உண்மையில் TS தானா சத்தியனம் எனக்கு தெரியல. யாரோ ஒரு ஆளுநர் பேரை கொண்டு இதில் கொழி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் தானே, இது வேணைகள் பார்க்குற வேலை. தானா சத்தியன் என்ற ஒரு பேரில் உங்களுக்கு தெரியும். யாரை கொண்டு இதுக்குள்ள கொழி விட்டுருக்காங்கன்னு உங்களை விளங்க, நான் சொல்ல தேவையில்லை. யாரோ ஒரு ஆளை கொண்டு இதுக்குள்ள கொழி விட்டுருக்காங்க. அவர் எழுதின மாதிரி ஒரு ஜாழ்ப்பாணத்தில் பெரிய ஒரு ஆள் இவருக்கும் எழுதின மாதிரி மொட்டை கடிதங்கள் எழுதி ஃபேஸ்புக்கில் போட்டு கொண்டு வைக்கணும். ஏனென்றால் சம்மந்தப்பட்ட ஆக்கள் வந்து இப்போ சட்டங்கள் இதுக்குள்ள போகிறதுக்கு டேக்கில் அதை பிளாக் பண்ணினோம். அதாவது நாங்கள் வைத்தியர்கள் எங்களுக்கு சட்டம் எடுக்கல, எடுக்காடி இப்படி குளர விடுவோம் என்று சொல்லி இதில் நான் உங்களை வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்படி குளர விடுவோம் என்று சொல்லி இந்த வீடியோ திரும்ப அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அது என்னென்றால் இவையை பொறுத்த வரைக்கும் இப்படி கணக்கு வடி அங்கே எனக்கு அனுப்பியிருக்கணும். இந்த அடக்கத வீடியோ என்னன்னே வைத்தியசாலை ஒரு 10 பேரை கொண்டு வந்து ரக்கி அதில் அவர் செய்திருக்காரு. கார்ட்போர்டு எல்லாம் எழுதி கொடுத்து தானே செய்கிறார். அவருக்கு எழுத தெரியாது, கார்ட்போர்டுகள் எழுதுகிற அளவுக்கு அவரால் இயலாது. எனக்கு தெரியும். அவருடைய என்னுடைய உயிர் நண்பர் அறைய கொண்டு எழுதி கொடுத்து அதில் லைனில் விட்டு கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வழியாலே உள்ளுக்குள்ள நோயாளர்கள் இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் வாசலில் வச்சே கத்த நடக்குது. இதுதான் இவர்களுடைய அதுக்கு சொல்றது ஜனநாயக போராட்டம். அதாவது நீதிமன்றங்களில் நடவடிக்கை எடுக்க வலிக்கிட்ட உடனே ஜனநாயக போராட்டம் செய்கிறார்கள். நாங்கள் ஜனநாயக போராட்டம் செய்கிறோம், எங்களுடைய வேலை சுதந்திரம் இருக்கணும், ஜனநாயக போராட்டங்களை செல்கிறார். அதுஇந்த இதுதான் இது. அதை விட கணக்காக இருக்கு. நான் இந்த தமிழ் விண் நிலையம் எழுதப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழ் விண் நிலையம் எழுதப்பட்டிருக்கிறது. மற்றது முட்டாமுடங்கு அபாயத்தில் மருத்துவமனை. இந்த GMO மீடியா நொதர்ன் ப்ரொவின்ஸ் வந்து வைத்தியசாலை ஏதோ தாங்கள் அந்த வைத்தியசாலையில் மில்லியன் கணக்கான காசுகள் கொடுக்க. இந்த எல்லா லிங்கும் இதில் போடுற நீங்கள் பார்க்கலாம். மில்லியன் கணக்கான காசுகளை கொடுத்தா அது எங்க அந்த காசு எங்க பொருள்னு கேட்கறதுக்குரிய உரிமை வைத்தியசாலை என்ற அடிப்படையில் யாருக்குமே இருக்கு. அங்க இருக்கிற வைத்தியசாலை நீங்க யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரைவேட்டுகளை கொண்டு நீங்க மருந்துகளை கொடுத்தீங்களா, அந்த மருந்துகள் அங்க பாவித்ததுக்குரிய இன்வென்ட்ரி இருக்கிறதா, அங்க நீங்க வைத்தியசாலையில் இன்வென்ட்ரைஸ் பண்ணியிருக்கிறீங்களா, ஆளுநர் வேதநாயகம் சேர்ந்துதான் அதுக்குள்ள போக வேண்டி வரும்.
அவர் இங்கே ஆக்ஷன் எடுப்பாரான்னு கேட்டால் இல்லை, அதுதான் நிலைமை. நீங்கள் யாருமே இந்த நாட்டில் சுத்தவாளி இல்லை, எல்லாருமே கள்ளர். அதுக்குரிய நல்ல உதாரணம் இந்த வீடியோ. என்ன வழக்கம் போடலாம், சகல ஆதாரங்களும் கையில் இருக்கிறது. அது அந்த ஆதாரங்களை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.